இன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசி சொன்னான், நாளை இந்நேரத்திலே, அதாவது எண்ணி 24 மணி நேரத்துக்கு இடையிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, முதல் நாள் மனுஷனை சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம் உண்டாயிருந்தது. சீரியரின் ராஜாவாகிய பெனதாத் வந்து சமாரியாவை முற்றிலுமாய் முற்றுகை போட்டான். நமக்கு தெரியும், ஒரு தேசத்தை, ஒரு நாட்டை முற்றுகை போட்டு அதை ரவுண்ட் அப் பண்ணி வைத்தால் யாரும் தேசத்தை விட்டு வெளியே போக முடியாது, யாரும் பிரதேசத்துக்கு உள்ள வர முடியாது. உள்ளுக்கு இருக்கிற பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட ஆரம்பித்தது. உள்ளுக்குள்ள பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத நிலை வந்தது. இதனால் கடையில் இருக்கிற பொருட்கள் விலை அதிகரிக்கப்பட்டு நாளுக்கு நாள் பொருட்கள் குறைய ஆரம்பித்தது. பஞ்சம் உண்டாகி சாப்பிடுகிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் மனுஷனை சாப்பிடுகிற நிலை உண்டானது. ஒரு தாய் இன்னொரு தாயை பார்த்து சொன்னா, இன்றைக்கு உன்ன பிள்ளையை தின்னத்தா, நாளைக்கு என்னுடைய பிள்ளையை தின்னலாம் என்று அவளுடைய பிள்ளையை வாங்கி தின்றுவிட்டு தன்னுடைய பிள்ளையை கொடுக்கிற நேரம் வந்த பொழுது பிள்ளையை ஒழித்துக் கொண்டாள். அந்த ஸ்திரீ ராஜாவை பார்த்து சொன்னார், எனக்கு இப்படி அநியாயம் நடந்துவிட்டது என்று சொல்லி. உடனே ராஜா சொன்னான், ரட்சிக்காதிருந்தால் நான் உன்னை எதனால் ரட்சிக்க முடியும்? ஆலையிலும் இல்ல, களஞ்சியத்திலும் ஒன்றும் இல்ல. தேசம் முழுவதும் பஞ்சமாய் நிறைந்திருந்த பொழுது தேவ மனுஷனுடைய வாயிலே புறப்படுகிற வார்த்தைக்காய் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, தேசத்தின் சூழ்நிலை எப்படி வேண்டுமென்றால் இருக்கலாம், நமக்கு எதிராக இருக்கலாம். சூழ்நிலையை பார்க்க கூடாது. தேசம் போய்கொண்டிருக்கிற நிலைமையை பார்க்கிலும் இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? முழு தேசமும் ஜனங்களும் தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருந்த பொழுதுதான் எலிசா தீர்க்கதரிசி வந்து சொன்னான், ஒரு மாறுபட்ட காரியத்தை நாளையின் நேரத்திலே, அதாவது எண்ணி 24 மணி நேரத்துக்கு இடையிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்லி. பிரியமான தேவஜனமே, ராஜாவுடைய வேலைக்காரர் உடனே எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறான், இது எப்படி ஆகும்? வானத்திலிருந்து கதவு திறந்தால் இது நடக்குமா? எலிசா தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? நீ அதை காண்பாய், நீ அதை புசிக்க மாட்டாய், நீ அதை அனுபவிக்க மாட்டாய். விசுவாசிக்காத எந்த தேவ பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அனுபவிக்க முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை விசுவாசிக்கணும். தேவனாலே நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும். நம்மாலே நம்ப முடியாத காரியத்தை கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தராலே செய்ய முடியும். சாத்தியமே இல்லாத காரியத்தையும் நம்முடைய ஆண்டவராலே செய்ய முடியும். என்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நூற்றுக்கு அதிபதி சொன்னான், ஒரு வார்த்தை சொல்லும், உம்முடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்று. எலிசா இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பதாய் கர்த்தர் சீரியருடைய ராணுவங்களுக்கு ரதங்களின் இரைச்சல்களையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் ராணுவங்களின் இரைச்சல்களையும் கேட்க பண்ணினார். உடனே பயந்து நடுங்க ஆரம்பித்தார்கள். இது உள்ளுக்கிருந்து கேட்கிற சத்தம் அல்ல, இது வெளியே கேட்கிற சத்தம், இது பரலோகத்திலிருந்து கேட்கிற சத்தம். உடனே பயந்தார்கள். நம்மிலும் பலத்தவர்கள் வருகிறார்கள், நமக்கு எதிராக யுத்தம் பண்ண இஸ்ரவேலின் ராஜா ஒருவேளை எகிப்தின் ராஜா ஏத்தியரின் ராஜாவை கூப்பிட்டு அழைத்திருப்பான் என்று சொல்லி பயந்து தங்களுடைய உயிர்கள் மாத்திரம் தப்பினால் போதும், தன் பிராணன் மாத்திரம் தப்பினால் போதும் என்று சொல்லி உடனே தாங்கள் கொண்டு வந்த சகல சாப்பாட்டு பொருட்களை விட்டுவிட்டு ஓடி போக ஆரம்பித்தார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அந்த நேரத்திலே 4 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். அந்த 4 குஷ்டரோகிகளுக்கு சாப்பாடு உள்ளே இருந்துதான் வரும். இவருக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடு கிடைக்கல. பட்டினியினாலே சாகிறதை பார்க்கிலும் உள்ளே போய் சீரியரின் ராணுவத்திலே செத்தாலும் பரவாயில்லை என்று எழுந்து 4 பேரும் புறப்பட ஆரம்பித்தார்கள். பார்க்கிற பொழுது சீரியர்கள் இல்லை, ராணுவம் இல்லை. அவர்கள் கொண்டு வந்த போஜன பதார்த்தங்கள் நிறைந்து வழி ஆரம்பித்தது. எடுத்தார்கள், புசித்தார்கள். இந்த நல்ல செய்தியை ஊருக்குள்ளே போய் அறிவித்தார்கள். எல்லா ஜனங்களும் ஓடி வந்து சகல போஜன பதார்த்தங்களையும் தங்கள் வீடுகள் கடைகளுக்கு கொண்டு போனார்கள். எலிசாவுடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. எனக்கு பிரியமானவர்களே, சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை நம் சூழ்நிலைகளை மாற்றும். சூழ்நிலைக்கு எதிராக வார்த்தையை சொல்லக்கூடியவர் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் சூழ்நிலைக்கு ஏற்ற போலதான் பேசுவார். ஆனால் கர்த்தர் ஒருவரே நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கத்தக்க வல்லமை உள்ள வார்த்தைகளை பேசுவார். நிச்சயமா உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு பாரதூரமான பிரச்சனையை நீங்க முகம் கொடுத்திருக்கலாம். காணி பிரச்சனை, வீடு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, ஐயோ எல்லாமே மூழ்கி போக போகுதே என்ற சூழ்நிலையில நீங்க பயந்து நடுங்கிக் கொண்டு இன்றைக்கு ராத்திரியை கழிக்கலாம். ஆனா நிச்சயமா நான் தைரியமாய் சொல்லுவேன், ஆண்டவராலே முடியும். எண்ணி 24 மணி நேரத்துக்கு அற்புதம் செய்ய, ஒரு நிமிஷத்தில் அற்புதம் செய்ய முடியும், ஒரு மணித்தியாலத்தில் அற்புதம் செய்ய முடியும். நாரி
போன லாசருவின் சரீரத்துக்கு ஜீவனை கொடுக்க முடியுமா இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். விசுவாசிக்கணும். விசுவாசியாத ராஜாவுடைய வேலைக்காரனுக்கு நடந்தது என்ன தெரியுமா? ஜனங்கள் எல்லாரும் போஜன பதார்த்தத்தை கண்டு ஓடி வந்து பெற்றுக் கொள்கிற பொழுது இவன் மிதிபட்டு செத்து போனான். எனக்கு பிரியமானவர்களே, எலிசாவின் வார்த்தையின்படியே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இதை அனுபவிக்காமல் போனான். இன்றைக்கு நான் தைரியமா சொல்வேன், இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். இன்றைக்கு நீங்க கவலையோடு வேதனையோடு இது எப்படி ஆகும் என்கிற கேள்வியோடு இருக்காமல் ஆண்டவரால் செய்ய முடியும் என்ற விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நீங்க புறப்படுங்க. நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.